ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, கலர் கலராக ரீல்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மைக் போட்டு பேசுகிறேன். இப்போ எக்கோ அடிக்குதான்னு சொல்லிட்டு ஒரு லைட், ரிங் லைட் வாங்கணும், போயோ மைக், ஒயர் மைக், அந்த ஒரு மைக் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும். கேமரா ஸ்டாண்டுலாம் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வச்சிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு தெரியல. லைட் வேணும், கேமரா பக்கத்துல போற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இருக்காமா? என்ன பார்த்தீங்க? லைட் வாங்கணும், குக்கிங் சேனலுக்காக வாங்கினது. ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க 3 பேரும் சென்னைக்கு தான் கிளம்புறோம். ஒரு குட்டி ஷாப்பிங், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளா ஷாப்பிங் பண்ண போறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்றதுக்கு மைக் இல்ல, ரொம்ப நாளா மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய பேர் எக்கோ அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடுமே வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால எக்கோ அடிக்குது. சோ மைக்லாம் வந்து கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். ஏன்னா நாங்க லாஸ்ட் டைம் ஒரு 2 டைமும் வந்து சண்டேவா போயிட்டோம். நாங்க சண்டே போனதுனால எங்களால மைக்கே வாங்க முடியல. போயிட்டு சும்மா சுத்தி வந்துட்டு வண்டலூர் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சோ இந்த டைம் மைக் எல்லாம் வாங்குற மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிளம்புறோம். சோ போய் பாத்துட்டு வரலாமா? போலாம். சென்னைக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. சென்னைக்கு போறதுக்கு கட்ட பை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சென்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. பாப்பாக்கு வந்து Dress கொஞ்சம் அது நல்லா பனியன்ல தான் போட்டுருக்கேன். ஓகே. என்ன வந்துச்சுமா? கார் வந்துச்சாமா? ஜெஷிதா சொல்றாரு பாத்துட்டு வந்து கார் வந்துச்சேன்னு. கிளம்பி வச்ச அவ்வளவுதான். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டை, பாப்பாக்கு சட்டை, பேம்பஸ், அப்புறம் பிஸ்கெட், பன்னு. பசி எடுக்காம இருக்கிறதுக்கு முக்கியமா இதெல்லாம் வச்சு எடுத்து வச்சு அடியில வச்சிடலாம். சரிதா? சரி, இது என்ன இம்மா பாத்திரம் எடுத்துன்னு போறாங்கன்னா சமையல் பண்ண போறியா என்ன? எனக்கு கூட புரியலையா. தூக்கு சட்டியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பப்பாளி பழம். பப்பாளி பழமா? ஆமா. அடுத்து கொய்யாக்காய் மசாலா போட்டு எடுத்துருக்கா, உப்பு, கொய்யாக்காய். அப்புறம் ஜெஷிதாக்கு வந்து மாதுளை. எவ்வளவு நீ சென்னைக்கு போய் பொருள் வாங்க போறியா இல்ல சாப்பிட போறியா? எல்லாத்தையும் பார்த்து பிக்னிக் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முடிஞ்சதுன்னா வரும்போது மண்டலூருக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சென்னைக்கு பிக்னிக் கிளம்பிட்டோம். அப்படிதான் இப்ப சொல்லிருக்கணும் நீ ஆரம்பத்துல. இல்ல ஜெஷிதா கார் வந்துச்சா பாருமா, போய் பாத்துட்டு வா. கார் வந்துச்சான்னு கார் வந்துருச்சு சொல்லிட்டாரு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஈசிஆர்ல போயிட்டு இருக்கோம். ஒரு கார்ல ஏறினதுதான் தெரியும், அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. முரட்டு தூக்கமா தூங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க எல்லாம் தண்ணி எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். பீச்சுக்கு பக்கத்துல போற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இருக்காமா? என்ன பார்த்தீங்க? தண்ணி, கொக்கு தண்ணி எல்லாம் இருக்குது. சரிதா? சென்னை வந்தாச்சு. என்ன பண்றீங்க 2 பேரும்? மம்மம்மா. ஜெஷிதா மம்மம் சாப்பிடுறாரு. எடிட் பண்றியா? சரி. ஃப்ரெண்ட்ஸ், கார்ல வரும்போது ஃபுல்லா தூங்கிட்டே வந்தாரு சங்கீதா. சென்னை வந்தோடனே மூச்சிட்டாரு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லி ஸ்ட்ரீட் வந்தாச்சு. கார்ல இவ்வளவு நேரம் தூங்கிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் வரையே சாப்பிடுறதுக்கு வந்துட்டோம் நாங்க. பசி எடுத்துச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு பச்சு வாடி. சரி, சாப்பிடலாமா? எப்படி சொல்றது? பசி ரூபா பாப்பாவா? அம்மாவுக்கு பசி எடுக்குதான் பாரு. காலையில நாங்க சாப்பிடவே இல்லை. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பழம்லாம், ஃப்ரூட்ஸ் காட்டுனெல்லாம் கட் பண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்து வந்துட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய், அந்த பழம், மாதுளை பழம் தான் சாப்பிட்டு வந்தோமா. உடனே பசி எடுத்துச்சு. வந்த வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு சார். பாப்பாக்கு பசி எடுத்துச்சு. தாத்தா எங்கம்மா? ஜெஷிதா எங்க? தாத்தா பஸ்ல போயிட்டாரா? மாடு. லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. இப்ப நம்ம எல்லி ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். இங்கதான் எப்பயுமே நாங்க இதுக்கு முன்னாடி மைக் வாங்க இங்கதான் வந்திருந்தோம். மைக்கு, கேமரா எது வாங்கினாலும் இங்கதான் கிடைக்கும். கேமரா, அப்புறம் லைட், நம்ம வீடியோ ஷூட் பண்றதுக்கு லைட் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்திருக்கோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மைக்கு, அப்புறம் லைட் இதுதான் வாங்க போறோம். போலாமா? போலாம். நான் விலைலாம் கேக்குறியா? விலை கேக்குறேன். நிறைய மைக் இருக்கு, டிசைன் டிசைனா. எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு மைக் வாங்கியே ஆகணும். பாருங்க, கேமரா ஸ்டாண்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய வச்சிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு தெரியல. லைட் வேணும், கேமரா தான் வேணும். எனக்கு கேமரா வேணாம், லைட்டு, மைக், நிறைய ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. நம்ம போய் பாத்தியா? என்னாச்சு? எல்லாம் பாத்துட்டே இருக்கேன். விலை தான் எல்லாமே அதிகமா இருக்கு. மைக்கு,
அப்புறம் லைட் எல்லாமே பாத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடையை வந்து விசாரிச்சோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கடைக்கு போறோம். அந்த தெரு ஃபுல்லா கடை தானே இருக்கு. ஆமா, எல்லி ஸ்ட்ரீட் பூராவே கேமரா லைட் எல்லாமே. ஆமா, ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லா கடையிலயும் போய் ரேட் விசாரிக்கலாம். அதனாலதான் சுத்திட்டு இருக்கோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம அங்க நிறைய கடை போய் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டயர்ட் ஆயிட்டோம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே கண்டினியூ பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, சாப்பிடவே இல்லையா. நாங்க போன உடனே சாப்பிட்டோங்க. காலைல சாப்பிடாம போனதுனால பஸ் எடுத்துன்னு போன உடனே சாப்பிட்டோம். அங்கேயே மணி வந்து 5 ஆயிடுச்சு. 5 ஆயிட்டு அதுக்கப்புறம் மயக்கமே வந்துருச்சு எனக்குலாம். 5 6 மணி உனக்கு மயக்கம் வந்துச்சா? இவரு தான் இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். மம்மு வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு அந்த தெரு ஃபுல்லா நடந்து எல்லி ஸ்ட்ரீட் பூராவே நடந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கேமரா கடை ஏறி இறங்கி ஒன்னொன்னா செக் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஃபைனலா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு மைக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம சேனலுக்காக ஒரு மைக் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லைட். லைட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். லைட் வைக்க ஸ்டாண்டு. ஸோ என்னென்ன பிராண்ட்ல எவ்வளவு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும்னு சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்க என்ன வச்சிருந்தோம், ஸோ என்ன மாதிரி வாங்கலாம், ஒரு சின்ன யூடியூபர்ல இருந்து நம்ம எப்படி வாங்கலாம் ஆகிருக்கோன்றத வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்மால் யூடியூபர்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ என்ன வாங்கலாம் மினிமம் பட்ஜெட்ல, ஏன்னா நாங்க விசாரிச்சுட்டு வந்தோம், நிறைய சொன்னாங்க. மினிமம் பட்ஜெட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மைக் பாத்துக்கலாம். மைக் வந்து இப்ப நம்ம வந்து டிஜி மைக் 2 வந்து வாங்கியிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் மைக் தான் ஃப்ரெண்ட்ஸ். DJI ஆமா, DJI மைக் 2. ஆமா, சோ இது வந்து நம்ம வாரண்டி 1 இயர் வாரண்டி இருக்கு. சோ வாரண்டியோட வாங்கியிருக்கோம். ஏன்னா நான் இதை முன்னாடியே சொல்றேன்னா வாரண்டியோட வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, நாங்க இதுக்கு முன்னாடி ரோட் மைக் தான் வந்து யூஸ் பண்ணோம். அது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுமே. நல்லா சூப்பரா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகல. அது நாங்க அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால விட்டுட்டு வந்து பாருங்க. ரோடு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். இது எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிருக்கோம் பேபி? 1 வருஷம் கரெக்டா யூஸ் பண்ணோம் செஞ்சேன். 1 வருஷம் யூஸ் பண்ணிருக்கோமா? ஆமா. சோ ரோட் மைக் வாங்கணும். நாங்க முத மைக் ரோட் மைக் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து போயோ மைக் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 500 ரூபாய் 400 ரூபாய் அவ்வளவுதான் மினிமம் பட்ஜெட்ல வந்து வாங்கணும். சோ ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. சோ அப்ப வாங்கின ரிங் லைட் இதுதான். அப்படியே வச்சிருக்கேன். இதெல்லாம் ஞாபகார்த்தமா அது பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிங் லைட் வாங்கணும். குக்கிங் சேனலுக்காக வாங்குனது. ஆமா, குக்கிங் சேனல். நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடணும் போது இது முன்னாடி வந்து வச்சுக்கோம் நாங்க. அப்ப இது வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்துதான் வரல, வெளிச்சமே வராது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போதைக்கு நம்ம அதுதான் சின்ன யூடியூபரா இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் வாங்கணும். ஆமா, சோ இது வந்து நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு லைட் ரிங் லைட் வாங்கணும், போயோ மைக் ஒயர் மைக் அந்த ஒரு மைக் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் 250 ரூபாய் என்னமோதான். ஆமா, மொத்தமாவே 1000 ரூபாய்க்குள்ள வாங்கியாச்சு அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். அப்பத்துல இருந்தே நாங்க வாங்கி யூஸ் பண்ணோம் எல்லாமே. யூடியூபுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கு, ஸ்டாண்டு, லைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு லேப்டாப் அதை மறந்துட்டு லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். சோ அந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த மைக் வந்து இந்த மைக் ரோட் பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணும். சோ இது நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் நடுவுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. அப்படியே வந்து விட்டுட்டோம் நாங்க. இது வந்து நாங்க வாரண்டி இல்லாத வாங்கிட்டோம், அதாவது பில்லு போடாம. காசு கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா, வாங்கிட்டோம். எங்க கிட்ட காசு இல்ல. சோ அப்போ வந்து ஒரு 5000 வந்து குறையுதா, அது சரி 5000 இப்ப கம்மியா இருக்கே சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். ஆனா 5 வருஷம் வாரண்டி தராங்க. இப்போ ரோட் மைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி. நம்ம பில்லோட வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். எது வாங்க தந்தாலும் அந்த பில்லு காட்டுனா நமக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க. சோ நம்ம பொருள் இது வீணா போயிடுச்சுன்னா கூட ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க. சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணி தருவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புதுசாவே மாத்தி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரோட் மைக் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா மைக்கே யூஸ் பண்ணாம தான் வந்து கத்தி பேசுறேன். நான் எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டா, ஆமா எல்லாரும் சவுண்டா பாப்பாங்க. நான் சவுண்டாவே கத்தி பேசுவேன். இப்பயுமே பாருங்க சவுண்டா தான் பேசிட்டு இருக்கேன். நான் எக்கோ வந்து பாத்தீங்கன்னா அடிக்குது. இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் வந்து எக்கோ ரொம்ப அடிக்குது. சோ கிளியரா கேட்க மாட்டேதா. சரி மறுபடியும் நம்ம வந்து மைக் வாங்கலாம் சொல்லிட்டு இந்த தடவை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க, நீங்க மைக் வாங்குங்க ஏன்னா எக்கோ அடிக்குது, புது வீட்டுக்கு வந்துட்டீங்க சுத்தமா கிளியரா கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் மைக் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். இந்த மைக் அன்பாக்சிங் பண்ணி பாக்குமா? பாத்துடலாம். மைக் ஓபன் பண்ணா பாத்துடலாம். சோ மைக் ஓபன் பண்ணா இது மாதிரி ஒரு பவுச் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கார்டு இந்த பில்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்கணும். ஆமா, வந்து இதான் வாரண்டி. இது பத்திரமா வச்சிருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மைக் அன்பாக்சிங். இதுல என்ன நல்லா கொடுத்திருக்கான்னு பாக்குமா? பார்க்கலாம். ஜிப் ஓபன் பண்ண
ஸோ அழகா வந்து பவுச் கொடுத்துருக்காங்க. டிஜே பாக்ஸ் இதுதான் எல்லாமே இருக்கு. சார்ஜ் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான் இது. சார்ஜ் போட்டுக்கலாம். மைக்கு சார்ஜ் போடுறதுக்கான கேபிள். அப்புறம் கேமரால வந்து கேமரா வச்சிருந்தோம்னா கேமராக்கும் மைக்கும் கனெக்ஷன் கொடுக்குறது. அப்புறம் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அந்த பஞ்சு இருக்குல்ல மைக்ல பேசுறதுக்கு அது வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ மைக் ஓபன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைக் ஓபன் பண்ணிமா. இதுதான் நாங்க வாங்கின மைக்கு. இத பிரஸ் பண்ணி அழகா ஓபன் பண்ணனும். வாவ் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஏற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சார்ஜ் வந்து தனித்தனியா மைக்குக்கு போட தேவையில்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கேஸை சார்ஜ் போட்டா போதும். சோ இது வந்து இந்த மைக்கு ரிசீவர் எல்லாத்துக்குமே சார்ஜ் ஏறிடும். ஆமா. சோ இங்க பாருங்க அழகா லைட் எரியுது. நம்ம ஆன் பண்ணாலே ஆன் ஆயிடும். இந்த மைக்கு 2 மைக்கு ஒரு ரிசீவர் எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது ரிசீவர்ல காட்டுதா. ஆமா. இது எடுத்துடலாம். வாவ் பார்க்கவே சூப்பரா இருக்கு. சரிங்க காட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசீவர். இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒயர்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக இதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இந்த பேபி இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாத நாங்கள் பேசியிருந்தோம். இதுக்கப்புறம் மைக் போட்டு பேசும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாய்ஸ் கிளியாரிட்டி கனெக்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இந்த மைக்ல வந்து இந்த சைடு பச்சை கலர் எரியுதா? ஆமா. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு பட்டன் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இங்க ரெட் கலர் பட்டன் ஆரம்பிச்சிட்டு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இது வந்து இப்போ போட்டு பார்க்கலாம். எனக்கு ஒன்று போட்டுக்கிறேன். குடு. எனக்கு ஒன்று கொடு. நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே. நம்ம ஒரு மைக் போட்டுக்கிறாரா? ஓஹோ கேட்டுப்பா மைக்க. ஜஸ்விதா ஒரு மைக் எடுத்து போட்டுக்கின்னு ஹாய் சொல்றாரு. ஹாய் மைக் போட்டிருக்கேன்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மைக் போட்டு பேசுகிறேன். இப்போ எக்கோ அடிக்குதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மைக் போட்டதுக்கு வாய்ஸும் மைக் போடாமல் இருக்கும்போது வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன்னா நான் கிச்சனில் சமைக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து அந்த சிம்னியோட நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்குது சவுண்டு. ஸோ அதனால நான் வந்து ஒரு டைம் சிம்னி ஆஃப் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது நம்ம குக் பண்ணும்போது. அதுக்காக தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்லாம் வாங்கினது. இப்போ எப்படி இருக்குது சொல்லு பேபி. நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் மைக் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது வாய்ஸ். இந்த எக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருக்குது மைக்கு. ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது. என்ன டிஜே மைக் மினி மைக் வாங்கினா எவ்வளோ? 16,000. ஆமாம். ஸோ ரோட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷம் வாரண்டி தராங்க. ஸோ இது வாங்கலாம் தான் பார்த்தோம். இதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்கும் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போகணும். ஒயர் கனெக்ட் பண்ணி ஃபோனில் சொருகணும். ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு 3த்துக்குமே 2 மைக்கு ஒரு ரிசீவர் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் டிராபேக் அதில். ஆமாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் சார்ஜ் போட்டுட்டு இதை கழட்டி வச்சுட்டாலே போதும், சார்ஜ் ஏறிடும். இப்போ நம்ம வெளியில் எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோன்னா திடீர்னு சார்ஜ் இல்லைனா கூட நம்ம வந்து கேஸில் சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டு போனோம்னா இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்ததுன்னு இதை வாங்கினோம். ஸோ சூப்பராக இருக்குது. மைக் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மைக் போட்டுட்டு நான் ரூமுக்கு அவ்வளோ தூரம் ரூம் உள்ளே போய் பேசிட்டு வந்தால் கூட கேட்கும். நான் போய் ரூம் உள்ள பேசுகிறேன். இங்கே ஜெஷிதா கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வாங்கியிருக்க மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரூமில் நின்று பேசுகிறேன். ஸ்லோவாக பேசுகிறேன். ஸ்லோவாக பேசினாலும் எக்கோ சரி கேட்குதா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போய் பேசி. இப்போ நான் வெளியிலாம் போகிறேன்னு வச்சிங்களேன், அப்போ ஷாப்புலாம் போய் சத்தமாக பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்போ மைக் போட்டு நம்ம ஸ்லோவாக பேசினாலும் ஃபோனில் வந்து கேட்கும். ரொம்ப தூரத்துலேருந்து பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லா கிளியராக கேட்குன்றதுக்காக தான் வாங்கினேன். இப்போ ஒரு ஸ்டார்டிங் யூடியூபராக இப்போ இருக்கீங்க, ஒரு 4,000 5,000 கிட்ட உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னா 4,000 ரூபாயில் சூப்பராக ஒரு மைக் இருக்குது. அது ஒயர்லெஸ் மைக் தான், டிஜிடெக். ஆமா 4,000ல வயர்லெஸ் மைக். அது நல்லா இருக்கு. மைக் வந்து பாத்தீங்கன்னா போன உடனே ஈஸியா வாங்கிட்டேன். ஏன்னா மைக் இதுதான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம். அங்க ரேட்டு மட்டும் தான் குறைக்கிறதுக்காக கேட்டிருந்தோம். ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த லைட் வாங்குறதுக்கு எவ்வளோ லைட் வந்து என்கொயரி பண்ணி பார்த்தோம். லைட்டோட விலைலாம் கேட்டோன்னா மயக்கமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 50,000 1 லட்சம்ட்டு சொல்றாங்க. லைட்டு தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி அதிகம். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி லைட்டு வாங்க போறோம்னு டிசைட் பண்ணோம். இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு அந்த கோடெல்லாம் வச்சு வாங்கினா அதுக்கான அசசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து காசு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆள் வந்து குக் பண்ணுவேன், இல்லை ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பண்ணுறேன்னா வெளிச்சம் வர மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து 2 லைட், நாங்கள் ஒரு லைட்டு போதும்னா, ஒரு லைட்டு வாங்கினா அது ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். ஸோ நிழல் விழும். ஸோ அதனால 2 லைட்டு வாங்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூடியோ செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னா அதுக்கே வந்து 16,000 மினிமம் 16,000 வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு கடையில் போய் கேட்டேன். ஸோ 2 லைட்டு 2 கோடை அந்த 2 ஸ்டாண்டு அதெல்லாம் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா
அது மினிமம் செட்டப். ஆமா அதுதான் மினிமம் செட்டப் 16,000 சொன்னாங்க. அது வந்து கோட்டாக்கு ஏதோ ஒரு இது கோட்டாக் B225. ஸோ அந்த லைட் பேர்லாம் எனக்கு தெரியல. பேபி தான் போய் எல்லாமே என்கொயரி பண்ணி கேட்டுருந்தாரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுவும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கு தான் போய் வாங்கணும். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கலை. ஸோ அது மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக இந்த LC500R இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். நார்மலாக இப்போ ஒரு லைட் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம லைட் வந்து ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பிரச்சனைனா எல்லாமே ஸ்பாட் லைட்டாக போட்டாச்சு. நம்ம டியூப் லைட் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபால் சீலிங் லைட் மட்டும்தான். பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் லைட் இருக்கும். அது வந்து செவுத்துல இருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு நேராக லைட் அடிக்கும். ஸோ அதனால வெளிச்சம் ஃபேஸுக்கு இருந்தது. இங்கே எப்படின்னா ஜன்னலை திறந்து விட்டு ஜன்னல்கிட்டே போய் நின்று பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெளிச்சம் இல்லை அவ்வளோவா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து வாங்கணும். நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டி லைட்லாம் செட்டப்லாம் நல்லா பண்ணு பேபி சொன்னால் நான் நிறைய லைட் போட்டிருக்கேன்னாரு. கடைசியில் பார்த்தா எல்லா ஸ்பாட் லைட்டாக போட்டு வச்சிருக்காரு. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு நேராக அடிக்கிற மாதிரி லைட்டே இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த லைட்டு வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய லைட்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லைட் வாங்கி வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிக் லைட் தானே பேபி? அது என்னன்னு தெரியல. எல்சி லைட்னு சொன்னாங்க. சோ இந்த லைட் கையில பிடிக்கிற மாதிரி இருக்கு லைட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ இது ஒயர் கனெக்ஷன்லாம் இல்ல. அந்த ரெண்டு செட்டப் லைட்லாம் போறதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாப்பாலாம் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவள் குறுக்கு நடுக்க நடக்கும். வீடியோ எடுக்கும்போது தான் எங்கள் பக்கத்துலேயே தான் சுற்றின்னு கிடப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து நாங்கள் வாங்கலை. அப்புறம் இந்த லைட்னா கூட நம்ம வெளியெலாம் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளில ஷூட் பண்ணும்போது அழகாக ஃபேஸ் கிட்ட இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் ஊருக்குலாம் போனால் கூட எங்கள் வீட்டில் லைட் செட்டப்லாம் அவ்வளோ லைட்டிங்கே இல்லை. ஸோ அதனால் அங்கே போனால் ஈவினிங் டைம்லாம் லைட் எடுக்கவே முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. இங்கே பாருங்க அது ஷட்டர் தர இதுமாதிரி திறந்து வச்சுக்கலாம். ஆன் பண்ணுமா? இது எனக்கு வேற எங்க ஆன் பண்றதுன்னு வேற தெரியல. எனக்கும் தெரியாது, கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதான் என்னோட ஃபேஸ்க்கு நேரா இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு. ஸோ இப்போ லைட்டு கிட்ட வைக்கும்போது நம்ம ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வந்து எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி தான். இதில் கலராக வேற இருக்கும். அதெல்லாம் செட் பண்ணு பேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கலர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கலர் வேணாலும் லைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல கலராக ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு, அப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம இதை சைடில் ஃபிட் பண்ணிட்டு இது பண்ணோம்னா நம்ம கலர் அப்படியே டிஃப்ரெண்டாக நம்ம ஃபேஸ்கிட்ட கலர்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான் வாங்கியிருக்கோம். இந்த லைட்டில் ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் வந்து கலர் லைட்டு, ஒரு பக்கம் ஒயிட் லைட் எரியிற மாதிரி எது செட்டிங்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த லைட் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் வாங்கிருக்கோம். ஆமாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 தனியாக வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த லைட் வாங்கினாலுமே ஸ்டாண்டு தனியாக வந்து நம்ம வாங்கணும் லைட் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் நம்ம கையிலே பிடிச்சி வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட் வந்து 500 தான். ஆனால் செம்ம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டோட மாடலு. ஆமாம், செம்ம குவாலிட்டி பேபி. நம்ம நார்மலா வச்சிருக்கோமே அது வந்து பார்த்தோன்னா 1500 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். அது வந்து பிளாஸ்டிக், இது வந்து பார்த்தோன்னா ஃபுல் இரும்பு. நல்லா இருக்கு. நல்லா ஹைட்டுமே ஒரு 9 அடிக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க. ஐயோ டிவியில் குத்திர போகுது. டிவியில் குத்திர போற. இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹைட்டு போகுது பாருங்க ஸ்டாண்டு. அது கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணாதான் கீழே ஃப்ரீ ஆகும். அப்படியா? கீழே ஒரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்டாண்டு. ஆமாம், மண்டையில் வந்துருப்போது. லாக் பண்ணு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட்டுக்காக வாங்கின ஸ்டாண்ட். பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஃபோன் மொபைல் வந்து ஃபிட் பண்ணிக்க தந்தாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தனியாக இங்கே பாருங்க. ஸோ ஒரு அது லாக் பண்ணுறதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இது லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது லைட் ஹோல்டர். ஸோ இது வந்து ஒரு ஹோல்டர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட் வந்து பார்த்தோன்னா இப்படி மடக்கிக்கலாம். சைடில் வைக்க தந்தால் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்க தந்தாலும் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இது பண்ணி மொபைல் வந்து அழகாக மொபைலுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா விற்கிது மொபைல் ஹோல்டர்லாம். ஸோ 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த எல்இ ஸ்ட்ரீட் அங்கே போனீங்கன்னா
நம்ம கேமரா லைட்டு தேவையானது, வீடியோ எடுக்க தேவையானது எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அங்கே தான் வந்து பெரிய பெரிய கேமராமேன்லாம் கூட வந்து எதோ வாங்குறாங்க. அந்த ஸ்க்ரீனு, கேமரா, லைட்டு சொல்லிட்டு எல்லாமே வாங்குறாங்க. சென்னையில் சண்டே தவிர மற்ற எல்லா நாள் போனாலும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேற மண்டே நினச்சிருந்தா நேற்று மண்டே போனோம், பார்த்தா நேற்று ரம்ஜான் லீவுன்னு நினைக்கிறேன். நிறைய கடை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருந்தது, எங்களுக்கு சரியா தெரியல. ஸோ அதனால் ஹாலிடே விட்டுட்டு ஒர்க்கிங் டேவாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக நீங்கள் மைக் வாங்கினா கூட 4000 ரூபாய் 5000 ரூபாயிலேருந்து மைக்கெலாம் வந்து கிடைக்குது. வேணுன்றவங்க போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒன்றா இப்போ தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா வீடியோ நல்லா இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரீச்சுமே வந்து ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து ஒன்று சின்னதாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இன்னும் நிறைய வாங்கணும். இன்னும் வந்து பார்த்தோன்னா நல்ல லேப்டாப் எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபோனில் தான் எடிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு நல்ல லேப்டாப் வந்து வாங்கணும், இன்னும் கேமரா வாங்கணும். ஸோ இன்னும் நிறைய வாங்குறதுக்கான ஐடியாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுமையாக வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வாங்கின மைக் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். முக்கியமாக மைக் வாங்குறதுக்காக தான் நாங்கள் போனோமே. மைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆடியோலாம் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.